இனப்படுகொலைக்கு காரணமான 2 போர்க்குற்றவாளிகளையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் பகிரங்கமாக மக்களுக்கும் அறிவித்திருந்தேன். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே போர்க்குற்றவாளிகளை நிறுத்துவோம், ஜனாதிபதியையும் முன்னாள் ராணுவ தளபதியையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். அப்ப இதை விட வேறு என்ன சொல்ல வேண்டும்? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறேன். இவ்வாறு சொல்வதற்கு அவர் 3 கோடி ரூபாய் பணம் தந்திருப்பாரா இருந்தால் அவரை போல மடையன் யாராவது இருப்பார்களா? அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவுக்கு எல்லாம் காசுல தான் நெஞ்சு கொண்டிருக்கிறார்கள். காசுல தொடங்கி காசுல முடிகிற விஷயம் அல்ல. நாங்கள் எங்களுடைய உயிரை வெறுத்து போராட்டத்துக்கு வந்தவர்கள், நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.